அப்புறம் நீங்க சொன்ன யோசனை நல்லா இருந்தது. அந்த மே மாசம் 98 அந்த மாதிரி போற யோசனைகள் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி மாண்டேஜ் சாங்குங்கிறது வந்து நம்ம சினிமால மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். ஸ்டேஜ்ல வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரு மாண்டேஜ் சாங்க ஒரு டைரக்டர் காலங்காலத்துல எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வந்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது, ட்ராலி போறது, கிரெயின் வர்றது, இந்த மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங்க வந்து கோரியோகிராஃப் பண்ண சொல்றது. அது வெறும் ஆட்டம் பாட்டமா மட்டுமே இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குங்கிறது கோரியோகிராஃப் பண்ணி ஸ்டேஜ்ல பண்ணா ஒரு மாண்டேஜ் சாங் பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த சாங்கை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். இப்போ வாலி சார் வந்து சினிமாவை பத்தி எழுதியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை ஸ்டேஜ்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீடியா தான் மறுபடியும் தோணும்போது சொல்றேன். தேங்க்யூ. குருநாதன் சார் அதை பற்றி பேசுறப்போ திரைப்பட நகர் அங்கே நிச்சயமாக ஒரு திரைப்பட பள்ளிக்கூடம் இருக்கணும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு தடவை போய் அவரோட பேசியிருந்தேன். ஒரு ஓலை கொட்டகை போட்டு கொடுத்துருங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்துட்டு அங்கே அதுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இப்போ எல்லாரும் இருக்கிறதா சொல்கிறேன். இந்த திரைப்பட கல்லூரி என்கிறது அங்கே சாத்தியமா என்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. ஒரு திரைப்பட பள்ளிக்கூடம், அதாவது ஆரம்ப பள்ளி. திரைப்படத்தில் என்ன ஆரம்ப பள்ளின்னு கேட்பீங்க. இப்போ ஒரு டாக்டருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களும் டாக்டராக வரணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கே இருக்க போகிறது எல்லாருமே திரைப்படத்தை சேர்ந்தவர்கள். அவங்க பிள்ளைங்க எடிட்டர்ஸுடைய பிள்ளைங்க இருப்பாங்க, போடுறாங்க. இவங்கெல்லாம் திரைப்படத்தில் திரைப்பட கலைஞர் டெக்னீஷியன்ஸாக வரணும், கலைஞர்களாக வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க படிப்பு கெடாம நிச்சயமாக அங்கே ஆரம்ப பள்ளிக்கூடம், முதல் பள்ளிக்கூடம், லோவர் ஸ்கூல், ஹை ஸ்கூல் இதெல்லாம் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வார நாட்கள்ல இருக்கும். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட் ஸ்கூல் 2 hours. அதாவது இந்த பையன் ஒரு எடிட்டரா வரணும் என்று ஒரு எடிட்டர் விரும்பினான், என்னுடைய மகன் ஒரு எடிட்டரா வரணும் என்று விரும்பினான். திரைப்படத்துக்கான ஆரம்ப கல்வி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ்ல மட்டும், அவங்க படிப்பை டிஸ்டர்ப் பண்ணாம சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இங்கே இந்த ஸ்கூல் 2 hours each. இது வந்து பிராக்டிக்கலா இட் வில் ஒர்க் வண்டர்ஸ். அந்த ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு பின்னாடி வந்து திரைப்பட பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்லயோ அல்லது தனியார் பள்ளிக்கூடங்கள்லயோ அல்லது மத்திய அரசு பள்ளிக்கூடத்திலேயோ திரைப்பட பள்ளிக்கூடத்துல சேர்றப்போ முன்னுரிமை கொடுக்கணும்னு நம்ம கேட்கலாம். Those who have finished their basic training, elementary training in the lower school of film, they can be given priority when they come to the final stage. என்ன இது இந்த வழியாக அவங்க படிப்பும் கிடையாது, and they will love to come and Saturday Sundays அவங்களுக்கு உபயோகமாக போகும். அப்புறம் இதுக்குன்னு போடப்படுற அந்த திரைப்பட பள்ளிக்கூடம் இது ஒரு குருகுலம் மாதிரி இருந்தால் பெட்டர்ன்னு எனக்கு படுது. அதே சமயத்தில் இஃப் யூ கேன் ஹாவ் நிச்சயமா இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய திரைப்படத்தை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்காவது நல்ல சினிமா என்றால் என்ன என்கிற ஒரு 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 சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? சாட்டர்டே சண்டேஸ்ல ஃப்ரீ ஸ்கிரீனிங் இந்த தியேட்டர்ல என்கிற விஷயங்களை அங்கே செஞ்ச நல்லா இருக்கு. ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எ ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் தேர் an elementary school for cinema where they will the basic introduction to cinema அதில் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதில் படித்து வர்றவங்க பின்னாடி வந்து ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்லேயோ இல்லைன்னா இது வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். இந்த விஷயத்தில் என்னால் என்ன இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு ஓலைக்கொட்டை போட்டு நீங்கள் என்ன உட்கார வச்சிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி சிட்டிங் தேர் and I would like to end my life there. Thank you. இந்த இயக்குனர் சங்கத்தோட 40வது ஆண்டு விழாவை டைரக்டர்ஸ் யூனியனோட 40th இயர் செலிப்ரேஷன்ங்கிறது D40ங்கிற பேர்ல இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். விழாவை பத்தியான விஷயங்களை தலைவர் இப்ப சொல்லுவாங்க. இயக்குனர் சங்கம் ஆரம்பித்து ஒரு 40 ஆண்டு கால ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். இதுவரைக்கும் இயக்குனர் சங்கம் தனக்கான ஒரு முத்திரையோடு ஒரு பெரிய நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடத்தினதில்லை. முதன்முறையான இப்ப இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சினிமாவில் இளைஞர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் ஆகி ஒரு 3 தலைமுறையில் இந்த தலைமுறை மிக அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுது. இப்ப எங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் தேவைப்படுகிறது. என்னன்னா
சீனியர் டைரக்டர்ஸ் 2வது தலைமுறை 3வது தலைமுறை இன்னைக்கு இருக்கவங்க. இன்றைக்கு இருக்கிறவரிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது, அன்றைக்கு இருந்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டியது சில இருக்கு. இதற்கு ஒரு பெரிய கூடாரமாக இந்த சங்கம் அமைத்து இந்த நிகழ்ச்சியை மற்ற மாநிலங்களிலிருந்து என்னன்னா இந்தியாவில் இப்போ பாலிவுட் இருக்கு, இங்க இருக்கு மெட்ராஸ் இருக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் தான் முதல் முறையாக இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாம் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீனியர் டைரக்டர்ஸ் அழைச்சு கௌரவிக்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு கருத்து விவாதத்தில் இன்னைக்கு இருக்க கண்டெம்பரரி டைரக்டர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அதுக்கு ஒரு வழியாக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் இது இந்த நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி என்பது எவ்வளவு நிறைய நடந்திருக்கு. டைரக்டர்ஸ் என்ன கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்களே, இவங்க எந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க? ஏன்னா ஜெனரலா டான்ஸ் இருக்கு, அது இருக்கு. அது இல்லாமல் கலை பண்பாட்டோடு கலந்த கொஞ்சம் இலக்கியம் நயம் சார்ந்தும் கொஞ்சம் கருத்தரங்கம் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். அதுக்கான நிச்சயம் கொஞ்சம் வித்தியாசமா வேறுபட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி. அதுக்கான நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டைரக்டர்ஸும் முழு உணர்வோட அதுல செயல்பட்டு செய்யறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாம் நிகழ்ச்சிகள் பூரா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொட்டீனா நீங்க பார்க்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல இருந்து வித்தியாசப்படும் இயக்குநர்களாக கலந்து ஒரு 1 ஹவராவது ஒரு ஏன்னா நடிப்பை சொல்லி தரக்கூடியவர்கள் எல்லாரும் பாப்புலர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. தே வில் பார்ட்டிசிபேட் இன் எ பிளே, ஒரு நாடகம் மாமா நடிச்சு அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல ஒவ்வொருத்தரும் தங்களை பல நிகழ்ச்சிகளை கையில வச்சு செய்யறாங்க. வித்தியாசமா இருக்கும். இதுல எங்களுடைய என்ன வேண்டுகோள்னா, நாங்கள் இதுல வேண்டுகோளாக வைக்க போகிறோம். பொதுவாக நாட்டில் சேவை செய்த மகாத்மா காந்தியிலிருந்து ஒரு விடுதலை போராளியாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக இருக்கும். சினிமா கலைஞர்களுக்கு இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கே தவிர இந்த சினிமா கலைஞர்களுக்காக ஒரு பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கேட்கறதா இருக்கும். இது மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுலையும் சரி சினிமாக்கு. ஏன்னா எங்களுடைய ப்ராப்ளத்தை ஒரு படம் எடுக்கின்ற தயாரிப்பாளருக்கு தான் அதனுடைய ப்ராப்ளம் முடியும், இயக்குநருக்கு தான் அதனுடைய ப்ராப்ளம் முடியும். ஸோ இது ஒரு தொழிலாக அங்கீகரித்து இதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் எங்களுக்கு. ஏன்னா எல்லா துறைக்கும் இருக்கு, சினிமா துறைக்கு அது பப்ளிக் இன்ஃபர்மேஷனோட இது சேர்ந்து போகுதுன்னு சொல்றாங்க. அது இல்லாமல் சினிமா துறைக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். அது மத்திய மாநில 2 அரசுகளுக்கு நான் கேட்கறதா இருக்கும். எல்லா அரசியல் தலைவர்களுக்கு தபால் தலை வெளியிடுறாங்க. இது இவர்களும் கலையையும் பண்பாட்டையும் மக்களோட பகிர்ந்துகிட்டவங்க. பெரிய பெரிய SS வாசல் இருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெக்கார்ட்ஸ். இப்ப ஸ்ரீதருக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இல்லை, அவருக்கெல்லாம் ஒரு தபால் தலை வெளியிடும் பாலச்சந்தர் சார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இன்னைக்கு இருக்க இந்த ராஜபாட்டையில் நடக்கிறோம்னா ஸ்ரீதர் பாலச்சந்திரன் தான் நம்ம இருந்திருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வெட்டரன்ஸ் இருந்திருக்காங்க. அதனால் நம்ம காலத்திலேயாவது போராடி இவர்களை ஒரு சமூகம் அங்கீகரித்தது போல அரசும் அங்கீகரித்து இவர்களுக்கு ஒரு தபால் தலை வெளியிடலாம். இப்ப கர்நாடகாவில் புட்டனா இருந்தார் என்னுடைய குரு. அவர் மறைவுக்கு பின்னாடி அந்த அரசு அவருக்காக ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி சட்டசபையிலே பேசி ஒரு முடிவு எடுத்து பண்ணாங்க. அவருக்கான என்னென்ன பண்ணணும். அதுபோல கலைஞர்கள் இவன் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இலக்கிய ஒழுக்கத்தையும் நம்ம கமர்ஷியலாக ஓரளவுக்கு இருந்தால் கூட அதையும் மீறிய இந்த மக்களுக்கான சில இதை செய்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளனுக்கு இணையாக இயக்குநர்களும் மதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால எங்களுடைய வேண்டுகோளாக தமிழ்நாட்டில் திரைப்பட இயக்குநர்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுதோ இல்லை அவர்களுக்கு நினைவாக ஒன்றை செய்வதோ, நடிகர்கள் மட்டுமல்லாமல் இயக்குநர்கள் முக்கியமானவர்கள்ங்கிறத கொஞ்சம் வலியுறுத்தி கேட்கிறதாங்க. 2வது நிகழ்ச்சி பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்கள் சீனியர் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு வந்து ஹானர் பண்றதா இருக்கும். இங்க இருக்கிற சீனியர் டைரக்டர்ஸையும் கொஞ்சம் ஹானர் பண்றோம். எங்களுக்குன்னு இதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு லைப்ரரி வேண்டி இருக்கு. சொந்தமாக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் விவாதிக்கணும்னா ஒரு பிற மொழி படங்களை போட்டு ஒரு கருத்தரங்கம் வைக்கலாம்னா கூட எங்களுக்கு இன்னும் ஒரு இடம் வேணும். அதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தி இதன் மூலமாக எங்களுக்கான ஒரு இடத்தை தேடி அதில் நூலகம், இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு விவாதம் ஒரு ஹால், அவங்க டே டு டே சந்திச்சுக்கிறது எல்லாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் இயக்குநர்கள்னா பேருக்கும் வருவாங்க, ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எல்லோருமே சகோதரர்கள் போல கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த இயக்குநர்களும் எனக்கு தெரிஞ்சல எல்லா இயக்குனர் நேற்றைய இயக்குனராலும் சரி இன்றைய இயக்குனராலும் சரி
அவள் ரொம்பவும் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருந்திருக்கக்கூடிய ஒரு இது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம். நீங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.